வணக்கம். தலைப்புச் செய்திகள். சென்னையில் உடல் பருமனை குறைக்க அறுவை சிகிச்சையின் போது புதுச்சேரி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வரிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வலியுறுத்தப்பட்டது. புதுவை சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சலீம் தலைமையில் உயிரிழந்த இளைஞரின் பெற்றோர்கள் சந்தித்தனர். அப்போது சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல் பருமன் அறுவை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட புதுச்சேரியைச் சேர்ந்த ஹேமச்சந்திரன் என்ற இளைஞர் உயிரிழந்தார். இதற்கு காரணமான மருத்துவர் மருத்துவமனை மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து தமிழக அரசுடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலர் சேது செல்வம், AITUC தொழிற்சங்க மூத்த தலைவர் அபிஷேகம் ஆகியோர் உடனிருந்தனர். அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடிய கத்திரி இன்று தொடங்கியதால் மக்கள் நடமாட்டமின்றி புதுச்சேரி கடற்கரை வெறிச்சோடி காணப்பட்டது. இளநீர், மோர் உள்ளிட்ட பழச்சாறு கடைகளை நோக்கி படையெடுக்கும் கூட்டம். அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடிய கத்திரி வெயில் இன்று தொடங்கியது. இன்று முதல் அடுத்து வரும் 20 தினங்களுக்கு கடுமையான அனல் காற்று வீசும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த 10 தினங்களாக 100 டிகிரியை தாண்டி கடுமையான வெயில் அனல் காற்று வீசி வருகிறது. இதனால் பொதுமக்கள் சாலைகளில் செல்வதை தவிர்த்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியை பொறுத்தவரை வார இறுதி நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்கள் கடற்கரையில் மக்களின் கூட்டமும் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் அலைமோதும். ஆனால் வெயிலின் தாக்கம் உச்சத்தில் இருப்பதால் கடற்கரைக்கு மக்கள் வருவதை தவிர்த்து விட்டனர். இதனால் புதுச்சேரி கடற்கரை சாலை மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் இந்த வெயிலிலும் பொருட்படுத்தாமல் ஒரு சிலர் கடலில் இறங்கி குளித்தும் வருகின்றனர். ஒரு சிலர் வெயிலில் நின்று செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். இதேபோன்று கடுமையான வெயில் வீசி வருவதால் இளநீர் கடை, குளிர்பான கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. புதுச்சேரி அருகே தறிக்கட்டு ஓடிய லாரி சுங்கச்சாவடி தடுப்பு கட்டை மீது மோதி விபத்தான சம்பவத்தின் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஓட்டுநர் துரைராஜ். இவர் கடலூரில் இருந்து பெருமுக்கல் கிராமத்தில் உள்ள குவாரிக்கு மணல் ஏற்றிக் கொண்டு இன்று அதிகாலை கடலூரில் இருந்து புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது மொரட்டாண்டி சுங்கச்சாவடி அருகே வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தறிகெட்டு ஓடி சுங்கச்சாவடியில் உள்ள தடுப்பு கட்டை மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லேசான காயங்களுடன் ஓட்டுநர் உயிர் தப்பினார். மேலும் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனிடையே விபத்து தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு புனித ஜெயராக்கினி அன்னையின் திருக்கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் ஆலய பங்கு தந்தை பால்ராஜ் தலைமையில் கொடிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஆலய கொடிமரத்தில் பெருவிழா கொடி ஏற்றப்பட்டது. அதனை அடுத்து நவநாட்களில் தினந்தோறும் காலை மாலை திருப்பலிகள் நடைபெற உள்ளன. 13ஆம் தேதி பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது. இதில் திரளான ஊர் பொதுமக்கள், இறை மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். காரைக்காலில் நடைபெற்ற இலவச பல் பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாமில் 800க்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச பல் பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாம் பிரபல தனியார் பள்ளியில் மற்றும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பல் மருத்துவமனை சார்பில் நடைபெற்றது. இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள இம்முகாமிற்கான துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முகாமில் பல் மருத்துவர்கள் பல் துலக்குவதின் நுட்பங்கள் பற்றியும் வாய்வழி புற்றுநோய் விழிப்புணர்வுகள் பற்றியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை எடுத்துரைத்தனர். இன்றைய முகாமில் சுமார் 800க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மாவட்ட தலைவர் சக்தி PS வாசன் விழாவை தலைமை தாங்கி நடத்தினார். பள்ளியின் தாளாளர் மணிமேகலை கண்ணையன், ரோட்டரி சங்கத்தினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பள்ளி நிர்வாகி மது கண்ணையன் அனைவருக்கும் நன்றி கூறினார். இம்மருத்துவ முகாமில் பல் அடைத்தல், பல் சீரமைப்பு, வேர் சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல், பல் அகற்றம் உள்ளிட்ட பல் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளும் இலவசமாக அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாவட்டத்தில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு குடியிருப்பு சாதிச் சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 10, 12ஆம் வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளதால் மாணவர்களின் மேற்படிப்புக்காக குடியிருப்பு சாதிச் சான்றிதழ் பெறுவதற்காக வட்டாட்சியர் அலுவலகங்களில் அதிக அளவில் கூடுவதை தவிர்க்கும் வகையில் உரிய நேரத்தில் சான்றிதழ்களை வழங்க வருவாய் வட்டம் அளவில் அடுத்த வாரம் முதல் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். தனியார் பள்ளி மாணவர்களும் முகாமில் பங்கேற்று பயன்பெறலாம். முகாம் நடைபெறும் தேதிகள், இடங்கள் குறித்த அறிவிப்பை துணை ஆட்சியர்கள் வெளியிடுவார்கள். இந்த சிறப்பு முகாம்களை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரியூர் உலகவாழியம்மன் கோவில் செழல் திருவிழா மற்றும் கோவில் தேரோட்டம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அருகே உள்ள அரியூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற உலகவாழியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் செடல் மற்றும் தேரோட்ட விழா கொண்டாடப்படும். அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. இதற்காக சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் திருத்தேரில் எழுந்தருளினார். தொடர்ந்து தேரோட்டத்தை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் ஆகியோர் படம் பிடித்து எடுத்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா தலைமையில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் SC/ST மாணவர்களின் கல்வி நிதி உதவி திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை அலுவலகத்தில் SC/ST மாணவர்களின் முழு கல்விச் செலவை அரசே ஏற்கும் திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா தலைமையில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் நியமிக்கப்பட்ட SC/ST கல்வி உதவித்தொகை திட்டத்துக்கான நோடல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தனியார் கல்லூரிகள் SC/ST மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்கக்கூடாது என்றும் அவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டியது ஆதிதிராவிடர் நலத்துறையின் பொறுப்பாகும். மேலும் சென்டாக்கில் அறிவிக்கப்பட்ட கல்வி கட்டணத்தை மட்டுமே ஆதிதிராவிடர் நலத்துறை செலுத்தும் என்றும் இதை மீறி மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் கேட்டால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏரிப்பாக்கம் துணை மின் நிலையத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர்கள் மின் பாக்கியை உடனடியாக செலுத்தி மின் துண்டிப்பினை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஏரிப்பாக்கம் துணை மின் நிலைய உதவி மின் பொறியாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஏரிப்பாக்கம் துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மின் கட்டண பாக்கி வைத்துள்ள மின் நுகர்வோர்களின் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு வருகிறது. எனவே மின்துறை அலுவலகத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் தாங்கள் வைத்துள்ள மின் கட்டண பாக்கியை உடனடியாக செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய செடல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சுவாமி வீதி உலாவில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் நடனமாடி அம்மனை வரவேற்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் கோவிலில் 110ஆம் ஆண்டு செடல் தேரோட்ட திருவிழா நடைபெற உள்ளதால் அதனை முன்னிட்டு நேற்று கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அலங்காரத்தில் செங்கழுநீர் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து பெண்கள் விளக்கு பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர். மேலும் இந்திர விமானத்தில் அம்மனை அலங்கரித்து வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் என 300க்கும் மேற்பட்டோர் செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மனை வரவேற்கும் விதமாக நடனமாடினர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததோடு பெண்களின் நடனத்தை வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட B மணவெளி பகுதியில் இலவச நீர்மோர் பந்தலை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக கிளைக்கழகங்கள் சார்பாக நீர்மோர் பந்தல் துவக்க விழா இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான ரா சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தர்பூசணி, நீர்மோர் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ் முன்னிலை வகித்தார். இதில் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, கிளைக்கழக செயலாளர்கள் பாலகுரு, வாசுதேவன், நடராஜன், நிர்வாகிகள் ரமேஷ், ராஜேந்திரன், சபாபதி, கலியபெருமாள், ஜீவா உட்பட மாநில கழக நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.